ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு ட்ரிபிள்எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஃபங்ஷன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாம்பிள் ஃபைல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பைத்தான் ஃபைல்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, சிம்பிளா ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல வந்து 2 ஆர்குமென்ட் எடுக்கப்போது இந்த ஃபங்ஷன். 2 ஆர்குமென்ட் நம்ம பாஸ் பண்ணும் பட்சத்தில் அத ஆட் பண்ணி எனக்கு வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். 3 + 4 7. இதுக்கு பதிலா நான் வந்து 5ஓ இல்ல 6ஓ குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏத்தாப்புல அவுட்புட் வந்து எனக்கு இங்க மாறும். ஸோ இது வந்து சேம் ஃபைல்ல நம்ம ஃபங்ஷன்ஸ கால் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இப்ப என்னன்னா, இந்த ஃபங்ஷன்ஸ நம்ம வேற ஒரு ஃபைல்ல இருந்து கால் பண்றது எப்படி? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் main.py அப்படின்ற ஃபைல்ல ஆட் ஃபங்ஷன் எழுதியிருக்கிறேன். இதே ஃபங்ஷன நான் வேற ஒரு ஃபைல்ல இருந்து கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஏன்னா ஃபங்ஷன் வந்து ரீயூசபிலிட்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஃபைல்ல மட்டும் தான் அத ஃபங்ஷன யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இட் வில் நாட் பி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஃபங்ஷன நான் ஒரு ஃபங்ஷன ஒரு ஃபைல்ல நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபங்ஷன திரும்ப எந்த ஃபைல்ல வேணாலும் என்னால யூஸ் பண்ண முடியணும் இல்லையா? ஸோ அத வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்றத தான் இந்த இதுல பார்க்க போறோம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா main.py அப்படின்ற ஃபைல்ல நான் இந்த ஃபங்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இப்ப நான் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து அம் அ நம்ம விண்டோஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துரலாம் ஆக்சுவலா. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள தான் நம்ம வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ main.pyல என்னோட ஃபங்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்பேன். இந்த ஃபோல்டர் வந்து இப்போதைக்கு எம்ப்டியா தான் இருக்கு. ஓகேங்களா? இதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, test.py அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த test.pyல நான் வந்து ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறேன். டிஃபைன் சப்ட்ராக்ட் ஆஃப் 3, சாரி a, p. ஸோ இப்போ ரிட்டர்ன் a மைனஸ் p. அதாவது இந்த ஃபங்ஷன வந்து இன்வோக் பண்றோம். main.py ல இருந்து இன்வோக் பண்றோம் அப்படின்னா, இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எனக்கு என்ன வேல்யூ வருதோ அத வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ test.pyல சப் அப்புறம் வந்து அ a, b அப்படின்னு ஒரு ஆர்குமென்ட் இருக்கு. இது வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இத நம்ம இதே ஃபைல்ல கூப்பிடுறது ரொம்ப ஈஸி. main.pyல பார்த்தோம்ல அந்த மாரி தான் பண்ண போறோம். ஆனா இந்த sub.py சப் அப்படின்ற இந்த ஃபங்ஷன நம்ம வந்து main.py அப்படின்ற இந்த ஃபைல்ல இருந்து நம்ம இன்வோக் பண்ண போறோம். ஸோ அது பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல இந்த அ புரோகிராம்ல நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இம்போர்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் இது எந்த ஃபோல்டர்ல இருக்கு? ஃபங்ஷன்ஸ் அப்படின்ற ஃபோல்டர்ல இருக்கு இல்லையா? ஸோ வந்து ஃபங்ஷன்ஸ் நான் டைப் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபங்ஷன்ஸ் உள்ள test.py அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல ஃபைல்ல இருக்கு இல்லையா? ஸோ டெஸ்ட். ஸோ functions.test இத இம்போர்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபைல நான் இம்போர்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபைல்ல உள்ள எல்லா கன்டென்ட்ஸையும் இந்த main.pyல நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம் இந்த அந்த லைனோட மீனிங். ஸோ இத நான் டைரக்ட்டா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். functions.test. அந்த டெஸ்ட்ல நான் என்ன ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, சப்ட்ராக்ட். ஸோ சப்ட்ராக்ட்ல 5, 2 சரி 5, 3 சரி. இப்போ வந்து அதுல வந்து ரிட்டர்ன் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அவுட்புட் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், test.py அப்படின்ற ஒரு ஃபைல்ல சப் a, b அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, 2 வேல்யூ வரும். அந்த 2 வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அத நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்றோம். சரிங்களா? இந்த ஃபங்ஷன் வந்து ஃபங்ஷன்ஸ் என்ற ஃபோல்டருக்குள்ள உள்ள test.py என்ற ஃபைல்ல இருக்கு. ஸோ இந்த ஃபைல நான் வந்து main.pyல இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் functions.test. ஃபங்ஷன்ஸ்ங்கிறது ஃபோல்டர், டெஸ்ட்ங்கிறது பைத்தான் ஃபைல் நேம். அதுக்கப்புறம் பிரிண்ட்க்குள்ள நான் அந்த ஃபங்ஷன இன்வோக் பண்றேன். அது எங்க இருந்து இன்வோக் பண்றேன்? ஃபங்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல இருக்கிற டெஸ்ட் அப்படின்ற ஃபைல்ல இருக்கிற சப் அப்படிங்கிற ஃபங்ஷன இன்வோக் பண்ணி, அதுக்கு 2 வேல்யூ நான் பாராமீட்டர் குடுக்குறேன். ஒண்ணு வந்து 5, 3 ஏல வந்து 5 ஸ்டோர் ஆகும். பில வந்து 3 ஸ்டோர் ஆகும். 2யும் சப்ட்ராக்ட் பண்ணி வர வேல்யூவ நான் அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா 2 அப்படின்றது எனக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. சரி. ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம அலையாஸ் குடுக்கலாம். இந்த அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு எஃப்டி அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்ப இந்த எஃப்டி அப்படிங்கிறது இந்த ஃபங்ஷன்ஸ் டாட் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான அலையாஸ். ஸோ இனிமே இங்க யூஸ் பண்ணும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஃபங்ஷன்ஸ் டாட் டெஸ்ட்ன்னு யூஸ் பண்றதுக்கு பதிலா எஃப்டி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இதுக்கு வந்து சேம் மீனிங். functions டாட் டெஸ்ட்க்கு ஆஸ் எஃப்டின்னு சொல்றனால எஃப்டி டாட் சப்ன்னு நம்ம டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்த்தரலாம். ஸோ இப்ப இந்த இடத்துல 4, 3 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இத வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 1 அப்படின்றது அவுட்புட்டா வந்திருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து வேற ஒரு ஃபைல்ல இருந்து இந்த வந்து ஃபங்ஷன்ஸ இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்னொரு மெத்தட் ஆஃப் இம்போர்ட்டிங் சொல்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஃபங்ஷன்ஸ் டாட் டெஸ்ட்க்குள்ள சப் அப்படின்ற ஒரே ஒரு ஃபங்ஷன் மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஆட் ஆஃப் a, b ரிட்டர்ன் a பிளஸ் b. ஸோ இந்த இடத்துல நம்ம அ இங்கேயும் A, B தான் யூஸ் பண்றோம். இங்கேயும் AB தான் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்றது நம்ம போன செஷன்ல பார்த்தோம். A அண்ட் B வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் வந்து ஃபங்ஷன்ஸ்குள்ள மட்டும் தான் இவரோட இருக்கும். ஸோ ஃபங்ஷன்ஸ்குள்ள வரும்போது இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபங்ஷனுக்குள்ள வெளிய போறதோட வேல்யூ சரியா போச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபங்ஷன் வெளிய நீங்க வேற எங்க A அண்ட் B யூஸ் பண்ணாலும் அது வந்து டிஃபைன்ட் இல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் வரும். அது நம்ம போன இதுல பார்த்தோம். ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபைல ஃபுல்லா இம்போர்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஆட் ஃபங்ஷன மட்டும் தனியா இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து 2 ஃபங்ஷன் இருக்கு. அதனால பிரச்சனை இல்ல. இப்போ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபங்ஷன் வந்து ஒரு ஃபைல்ல இருக்கு. அதுல வந்து நான் எல்லா ஃபங்ஷனையும் நான் இம்போர்ட் பண்றேங்கிற பட்சத்துல, இந்த கம்ப்ளீட் ஃபைலோட மெமரிய நான் வந்து பைத்தானுக்குள்ள ஏத்தணும். ஸோ அப்போ வந்து மெமரி வந்து அதிகமாக புரோகிராம் வந்து ஸ்லோ ஆகும் ஆக்சுவலா. ஸோ அத அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஃபங்ஷன் மட்டும் நம்மளால ஒரு ஃபைல்ல இருந்து எடுத்துட்டு வந்து மெமரியில ஏத்த முடியும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்கு. ஃப்ரம் ஃபங்ஷன்ஸ் அகைன் ஃபங்ஷன்ஸ்ங்கிறது ஃபோல்டர், டெஸ்ட் அப்படிங்கிற ஃபைல்ல இருக்கிற இந்த ஃப்ரம் ஃபங்ஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் ஒன்லி இம்போர்ட் ஆட். சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபைல ஃபுல்லா இம்போர்ட் பண்றதுக்கு பதிலாக ஃபங்ஷன்ஸ் டாட் டெஸ்ட் அப்படின்ற இந்த பர்ட்டிகுலர் ஃபைல்ல இருந்து ஆட் அப்படின்ற ஃபங்ஷன மட்டும் நாம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ஆட யூஸ் பண்ணிக்கலாம் இங்க ப்ரோகிராம்ல டைரக்ட்டா 4,5 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரிட்டர்ன் தான் பண்ண போகுது. ஸோ வேல்யூ வரணும் அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இத ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த ஃபங்ஷன்ஸ் ஃபோல்டர்ல இருக்கிற டெஸ்ட் பைத்தான் ஃபைல்ல இருக்கிற ஆட் ஃபங்ஷன மட்டும் நான் இங்க இம்போர்ட் பண்ணி அத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து சப் இதுல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சப் வந்து நம்ம இம்போர்ட்டே பண்ணல இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்ஷன் இதுல வந்து ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா, சப் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல சப் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்றேன். ஸோ இப்போ வந்து என்னால ரன் பண்ண முடியும். ஸோ எத்தன வேணுமோ அத்தன டைம் வந்து நான் வந்து எத்தன ஃபங்ஷன்ஸையும் என்னால தனித்தனியா இம்போர்ட் பண்ண முடியும். இல்ல எனக்கு வந்து எல்லாமே இம்போர்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கும் வழி இருக்கு. நம்ம லெட்ஸ் புட் ஸ்டார். இப்ப ஸ்டார்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபைல்ல இருக்கிற எல்லா ஃபங்ஷன்ஸையும் நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்ப நான் வந்து நார்மலா எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட் பண்ணுங்க. இதுவும் சேம் மீனிங் தான். ஸோ அகைன் லைக் இதுல நீங்க எவ்வளோ மெமரி அ ச இன்புட் எடுக்கிறீங்களோ, அதே அளவு மெமரி இங்கேயும் வந்து இன்புட் ஆகும். ஸோ இப்படி யூஸ் பண்றது வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். உங்களுக்கு என்னென்ன ஃபங்ஷன்ஸ் தேவைப்படுதோ, அந்த ஃபைல்ல அந்தந்த ஃபங்ஷன்ஸ் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணணும். அப்பனா தான் மெமரி வந்து சேவ் பண்ண முடியும். சரி. இது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ 2வது டிஃபால்ட் வேல்யூ. ஒரு ஃபங்ஷனுக்கு டிஃபால்ட் வேல்யூ எப்படி நம்ம வந்து பாஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் சப் அண்ட் ஆட் 2 ஃபங்ஷன் வச்சிருக்கிறேன். A, B அப்படிங்கிற 2 வேல்யூ வச்சிருக்கிறேன். இந்த 2 வேல்யூவும் நான் காலிங் ஸ்டேட்மென்ட்ல இருந்து குடுத்தா மட்டும் தான் இந்த புரோகிராம் வந்து வொர்க் ஆகும். அது வந்து எக்ஸாம்பிள் லாஸ்ட் இதுல பார்த்தோம். இப்போ வந்து நான் வந்து இதுல டிஃபால்ட் வேல்யூ செட் பண்றது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எந்த வேல்யூமே Aக்கு எந்த வேல்யூமே குடுக்கல அப்படின்னு சொன்னா, நான் 9 அப்படிங்கிறது டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கணும். இதுல வந்து எந்த வேல்யூமே குடுக்கல அப்படின்னு சொன்னா, நான் வந்து 5 அப்படிங்கிறத வேல்யூ எடுத்துக்கணும். அதே மாரி இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூ 9 அண்ட் தென் இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணணும். ஸோ, இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு இதுக்கும் டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ வந்து இந்த ஃபங்ஷன்ஸ் நான் இப்படி குடுக்கணுங்கிறது, இதுக்கு வேல்யூ குடுக்கணுங்கிறதே அவசியம் கிடையாது. இந்த ஃபங்ஷன டைரக்ட்டா நான் வந்து இந்த இடத்துல சம் அப்படின்றத நான் கூப்பிட்டேன் அப்படின்னாலே இது வந்து வொர்க் ஆகும். பார்த்தோம்னா, ஆட் ஆஃப் இந்த மாரி குடுத்தா மட்டுமே போதும். ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி டிஃபால்ட் வேல்யூ அங்க குடுத்துருக்கிறேன் இல்லையா? ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ எடுத்துக்கும். 5 பிளஸ் 9 இஸ் 14 அப்படின்றது எனக்கு வேல்யூ வந்து வந்துருச்சு. சரி, இப்ப டிஃபால்ட் வேல்யூ குடுத்தாச்சு. இப்ப நான் வந்து ஒரு வேல்யூ குடுக்குறேன் இந்த இடத்துல. 7, 6. ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த வேல்யூ நம்ம இங்கருந்து பாஸ் பண்றோம் இல்லையா? அது வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூவ ஓவர் ரைட் பண்ணிரும். ஸோ இப்ப வந்து A யோட வேல்யூ 9 அப்படிங்கிறது அங்க இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம வந்து 7 பாஸ் பண்றோம் இந்த இடத்துல. ஸோ வந்து 9 7 வந்து ஓவர் ரைட் பண்ணிரும். அதே மாரி இந்த இடத்துல B யோட வேல்யூ வந்து 5ன்னு குடுத்திருந்தோம். இப்ப 6 குடுக்குறோம். 6 வந்து B ய வந்து ஓவர் ரைட் பண்ணிரும். ஸோ இப்ப இத ரன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட ஆன்ஸர் வந்து 14 கிடையாது. இப்ப 13 வந்துருச்சு. ஏன்னா 6 பிளஸ் 7 வந்து 13. ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூவ நம்ம வந்து வேல்யூ வச்சு கூட நம்ம பாஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இப்படி பாஸ் பண்றத விட பெட்டர்
பெட்டர் வேல்யூ என்னன்னா, ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தனித்தனியா குடுக்குறது பெட்டர் ஆக்சுவலா. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏயோட வேல்யூ வந்து நான் 2ன்னு குடுக்குறேன். ஆமா. பியோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இப்ப வந்து அங்க ஃபங்ஷன்ஸ்குள்ளேயும் நம்ம வந்து பிரிண்ட் ஆட்ல தானே குடுத்துருக்கோம். பிரிண்ட் ஏ அடுத்தாப்புல அடுத்த லைன்ல பிரிண்ட் பி அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நம்ம இத ரன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஏயோட வேல்யூ அடிஷனல் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம ரன் பண்ணும்போது ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3. ஸோ இது எப்படி ஆர்டர் இது இந்த டைம்ல வந்து நம்ம ஆர்டரா குடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலா. பியோட வேல்யூ வந்து நம்ம 2ன்னு குடுத்துக்கலாம். அ சி ஏயோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து A is equal to 4. இப்ப நான் வந்து இத ரன் பண்றப்ப ஆர்டர் வந்து மாறி வரும். ஸோ ஏயோட வேல்யூ 4. ஏயோட வேல்யூ நம்ம செகண்ட் தான் குடுத்துருக்கிறோம். ஆனாலும் அது வந்து ஃபர்ஸ்ட்ல போய் அசைன் ஆகுது. பியோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் குடுத்துருக்கிறோம். ஆனா இது வந்து செகண்ட்ல போய் அசைன் ஆகுது. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். இந்த ஆர்குமென்ட்க்கு இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம தனியா பாஸ் பண்றனால அந்த வேல்யூ தான் வந்து அங்க போய் சேவ் ஆகும். சரி. இப்போ இது இது எல்லாமே ஓகே. இது வந்து நம்ம எத்தன ஆர்குமென்ட் இருக்கு. எனக்கு வந்து கண்டிப்பா இந்த ஃபங்ஷனுக்கு 2 ஆர்குமென்ட் குடுக்கணும். அப்புறம் 2 வேல்யூ நான் பாஸ் பண்றேன். இது எல்லாமே டிஃபால்ட் வேல்யூ எல்லாமே ஓகே. அப்போ சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, எந்த ஆம், எ எ ஒரு சில ஃபங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல வந்து எத்தன ஆர்குமென்ட்ஸ் வருது அப்படின்னு நமக்கே தெரியாது. ஸோ ப்ரோகிராம் ரன் ஆயிட்டு இருக்கும்போது தான் ரன் டைம்ல கூட உங்களால ஆர்குமென்ட்ஸ் பண்ண இது கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட். பட் இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலா. ஸோ டெஃப் அப்படின்றத பார்த்துட்டு, இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் டெஸ்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் ஃபங்ஷனுக்கு எத்தன ஆர்குமென்ட் குடுக்க போறேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணலாம். ஆமா. டபுள் ஸ்டார் போட்டு ஆம், இது என்ன வேணா குடுத்துக்கலாம் ஆக்சுவலா. கீவேர்ட் ஆர்குமென்ட்ஸ் அப்படின்றது யூசுவலா குடுப்பாங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து ஏஆர்ஜிஎஸ், கேடபிள்யூஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கு பதிலா நீங்க என்ன வேணாலும் குடுத்துக்கலாம். ஆனா, நீங்க வந்து நெறைய இடங்கள்ல ஸ்டாண்டர்டா நீங்க வந்து ஆர்க்ஸ் அண்ட் கேடபிள்யூ ஆர்க்ஸ் வந்து பைத்தான்ல பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ அப்படின்னா என்னன்னா, ஏஆர்ஜிஎஸ்னா ஆர்பிட்ரரி ஆர்குமென்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கேடபிள்யூ ஆர்க்ஸ்னா கீவேர்ட் ஆர்குமென்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன அ இது எத ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஸ்டார் போட்டுட்டு ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். டபுள் ஸ்டார் போட்டு கேடபிள்யூ ஆர்க்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து அன்பேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அன்பேக்கிங்னா என்னன்றத இப்ப அடுத்தாப்புல பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஃபங்ஷன் நம்ம வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ டெஸ்ட் அப்படின்ற ஃபங்ஷன நம்ம வந்து எங்கருந்து அங்க கூப்பிடுறோம். நம்ம வந்து அந்த ஃபைல்ல இருக்க டெஸ்ட் ஃபங்ஷன கூப்பிட போறோம். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆ 3, 4, 5 சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எம்ப்டியா குடுக்கலாம். எந்த ஆர்குமென்ட்யுமே குடுக்கலன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆர்க்ஸ நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? ஆர்க்ஸ்ல வந்து டியூபிள் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. எம்ப்டி டியூபிள். இது வந்து டிக்ஷனரி ஆக்சுவலா. கேடபிள்யூ ஆர்க்ஸ்ல வந்து டிக்ஷனரி வந்து கிரியேட் ஆயிருக்கு ஆக்சுவலா. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேல்யூ இங்க இருந்து பாஸ் பண்ணலாம். 2, 3, 4. ஸோ இப்போ வந்து 3 வேல்யூ நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 எதுல போய் சேருது அப்படின்னா, இந்த டியூபிள்ல போய் சேருது. ஆர்க்ஸ், ஏஆர்ஜிஎஸ் அப்படின்ற டியூபிள்ல போய் சேருது. அதே மாரி கேடபிள்யூ ஆர்க்ஸ்ல எதுவுமே இல்ல. அப்ப கேடபிள்யூ ஆர்க்ஸ்க்கு எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, A is equal to 4, B is equal to 5, C is equal to 6 இந்த மாரி 3 ஆர்குமென்ட் பாஸ் பண்றோம். இப்ப இதுல வந்து ஒரு ஒரு அ அ வேரியபிள் இருக்கு. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சோ இத வந்து நம்ம கீவேர்ட் ஆர்குமென்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இத நான் வந்து ரன் பண்றப்ப இது ஒரு டிக்ஷனரியா போய் சேவ் ஆகுது. A யோட வேல்யூ 4, B யோட வேல்யூ 5, C யோட வேல்யூ 6 அப்படின்னு சொல்லி. இது எங்க இருந்து வருது? கீவேர்ட் ஆர்குமென்ட்ஸ்ல இருந்து வருது. சோ இந்த இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஆர்குமென்ட்டோட நேம் வந்து ஏஆர்ஜிஎஸ், ஏஆர்ஜிஎஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸ். இதுக்கு பதிலா நீங்க என்ன வேணாலும் குடுக்கலாம் ஆக்சுவலா. டெஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். இந்த இடத்துல டெஸ்ட்2 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஸோ இங்க இந்த ஃபங்ஷனோட பேரும் டெஸ்ட். இதோட இதோட பேரும் டெஸ்ட்ங்கும்போது கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். அதனால டெஸ்ட்1 அண்ட் டெஸ்ட்2 அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். ஸோ இத நீங்க எப்படி கூட குடுத்துக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்ப நான் வந்து இந்த இடத்துல டெஸ்ட்2 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ இப்ப ரன் பண்றேன். இப்ப இந்த இடத்துல A ஈக்குவல் டூ C D ஈக்குவல் டூ 8 அப்படின்னு சொல்லி சரி. இப்ப நாம இத ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆனா, இந்த இடத்துல இப்படி குடுக்குறதுக்கு பதிலா, யூ ஷுட் ஐ மீன் லைக் பைத்தானோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னா, ஏஆர்ஜிஎஸ் அண்ட் கேடபிள்யூஏஆர்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறது தான் வந்து பைத்தானோட ஸ்டாண்டர்ட்ஸ். இது எப்படி ஃபர்ஸ்ட் இத வந்து டியூபிள்ன்னு எடுக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டார் வச்சு டியூபிள்ன்னு எடுக்குது. செகண்ட் ஒன்ன வந்து டபுள் ஸ்டார் வச்சு அன்பேக் பண்றனால, இது வந்து டிக்ஷனரியா வந்து கன்சிடர் பண்ணுது. ஸோ அதாவது உங்க ஒரு ஃபங்ஷனுக்கு எத்தன ஆர்குமென்ட் குடுக்க போறேன்னு எனக்கே தெரியாது. அது வந்து ரன் டைம்ல தான் தெரியும். அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னு சொன்னா, இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அ ரொம்ப அட்வான்ஸ்ட் கான்செப்ட் ஆக்சுவலா. ஸோ அ இது வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி குட் இன் புரோகிராமிங். நெறைய இடத்துல வந்து இத வந்து மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ப்ரொஃபஷனல் கரியர்ல.
ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்றேன். சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கான்செப்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து நான் ஆர்பிட்ரரி ஆர்குமென்ட்ஸ் வந்து இங்க குடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கீவர்ட் ஆர்குமென்ட்ஸ். சரி. ஆர்குமென்ட்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து மறுபடியும் நான் வந்து இந்த இடத்துல ஒரு 7,8ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 7,8ங்கிறது ஆர்பிட்ரரி ஆர்குமென்ட்ஸ்ல வருது இல்லையா? ஆனா இந்த ஆர்பிட்ரரி ஆர்குமென்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் தான் குடுக்குறோம். ஒரு வாட்டி கீவர்ட் ஆர்குமென்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, மறுபடியும் ஆர்பிட்ரரி ஆர்குமென்ட்ஸ் நம்ம குடுக்க முடியாது. ஸோ வந்து இந்த இடத்துல காலிங் ஸ்டேட்மென்ட்லயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இப்ப எனக்கு வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, பொசிஷனல் ஆர்குமென்ட்ஸ் அ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணல அப்டின்ற மாரி எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் குடுக்குறீங்க அப்டின்னு சொன்னா, எல்லா ஆர்பிட்ரரி ஆர்குமென்ட்ஸையும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கீவர்ட் ஆர்குமென்ட்ட நம்ம வந்து குடுக்கணும். சரி. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டூ த சேனல். இட் வில் என்கரேஜ் மீ டூ புட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். எனி ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.